வணக்கம். இது பிராங்க்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியான திரு காமாட்சி நாயுடு சார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பற்றி எதிர்கட்சிகள் சொல்வதெல்லாம் ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். ஆனா இப்பொழுது சட்டம் ஒழுங்கை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இப்போ காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, அது அதிமுகவை குறை சொன்ன திமுக ஆட்சியிலும் இது போன்று தொடர்ந்து நடக்கிறது. சமீப காலமா இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு லாக்அப் டெத், ஒரு காவல் நிலைய ஒரு திருட்டு வழக்குக்காக கூட கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படும் இடத்துல போலீஸ்காரர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு, கடும் குற்றச்சாட்டு இருக்கு. முதல்வரின் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இது போன்று செயல்படுவது திமுக அரசுக்கு ஏற்பட்ட இழுக்காக நீங்க கருது இல்லையா? தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். சந்தேகத்தின் பேரில் அவனை அழைத்து விசாரித்தார்கள். அந்த விசாரணையின் போதே அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அல்லது லோ ப்ரெஷர், இது 2ல் ஏதோ ஒன்று ஏற்பட்டு அவர் மரணித்திருக்கிறாரே தவிர அவரை யாரும் அடித்து துன்புறுத்தவில்லை. இப்போ இதில் இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடித்து தான் கொல்லப்பட்டாருன்னு சொன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை பேரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். அது பண்ணியாச்சு இல்ல. அதாவது ஒரு அசம்பாவிதத்தை, அதாவது இது பப்ளிக் என்ன ஆகும்னா, பாரு அடிச்சு கொண்டு விட்டான், பட் அவனை வேலையிலிருந்து கூட இன்னும் இடைநீக்கம் பண்ணல அப்படிங்கிற ஒரு அவச்சொல் வரும். இப்ப நம்ம இடைநீக்கம் பண்ணியாச்சு. அது அடிக்கல, அவனுக்கு லோ ப்ரெஷரு அல்லது இதுலதான் இப்ப இறந்துட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு திரும்ப ரிவோக் பண்ணி அவனுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துடலாம். சரிங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாலே இவங்க அடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்றது தப்புன்னா, அதுக்கு மாசிவ் அட்டாக்ல இறந்துறாங்க நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் தான், அதாவது நான் சொல்றது என்னன்னா சந்தேகத்தின் அடிப்படையை தான் நானும் சொல்றேன். அவங்களும் அடித்து கொண்டுட்டாங்கிறதும் சந்தேகம் தானே தவிர ஊடகங்கள் 2மே ஊகத்தின் பேர்ல சொல்லக்கூடிய சொற்கள் தானே தவிர டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தால் மட்டுமே நிஜம் உண்மை வெளிவரும். எஃப்ஐஆர் போடாம ஒரு விசாரணைக்கு அழைப்பது தவறு இல்லையா? இல்ல எஃப்ஐஆர் போடாம அழைப்பது தவறு என்பது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்றவாளியை அழைத்து கொண்டுட்டு ஸ்டேஷன்ல வச்சுதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ள அவனை பிடிக்க இயலைன்னா அந்த எஃப்ஐஆர் கேன்சல் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஆகவே பொதுவாகவே ஜெனரலா நடக்குது. எஃப்ஐஆர் போடலங்கிறது மிகப்பெரிய ஒரு புகார். சார், விசாரணை நடந்து அவன் உண்மையிலேயே திருட்டு வழக்கிலோ அல்லது வேற எந்த வழக்கிலோ அவன் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமே தவிர குறிப்பிட்ட ஒரு 6-7 பேர் செய்து தவறாக இருக்கலாம் ஒரு காவல் நிலையத்துல, அதுக்கு மிச்சம் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்வர் கையில் இருக்கக்கூடிய ஒரு துறை அவர்களை மீறி செயல்படுகிறதா நம்ம கேள்வி வரும்ல. அதாவது இல்ல அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. நீங்க காவல்துறை ஒரு ஒரு திருட்டை கண்டுபிடிக்கலைன்னா பாரு, காவல்துறை அந்த திருட்டை கண்டுபிடிக்கல, அவனோட கையாளா இருக்கான் காவல்துறைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை வன்புணர்வு பண்ணிட்டானா அவனை பிடிச்ச அரெஸ்ட் பண்ணா கூட அவன் பேர்ல சரியான வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு அது ஒரு இது இருக்கு. இப்ப அந்த வேலூர்ல நடந்த அந்த நிகழ்ச்சி இவ்வளவுக்கும் கணவன் மனைவி அவங்க 2 பேரும் அவ சொல்றதுக்கு எந்த விதமான விட்னஸ் இல்லை. ஓரலா அவ பொண்டாட்டி சொன்னான் அப்படின்னு இவ சொல்றான். அதை நம்ம நடவடிக்கை எடுக்க இயலாது. ஸோ அதனால அவன் பெயில வந்துட்டான். அதுக்கு என்ன பண்றாங்க, நீதி இவங்க கட்சிக்காரங்கிறதுனால அவங்க சரியான முறையில அந்த வழக்கு எந்த குற்றச்சாட்டு சிறப்பாக நடத்தப்படுறாங்க. ஆனா அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு, திமுக காரங்க கொலை குற்றவாளியாக இருந்தாலும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ராஜ உபச்சாரத்தோட காவல்துறை நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு கேஸ் எல்லாம் சேர்த்து உதாரணம் சொல்லி, அதெல்லாம் தப்பு. எந்த வழக்குல கொலை குற்றவாளியை நாங்க காப்பாத்தி, பாலியல் குற்றவாளிகள் தான். ஏன் சார் இதுவரை எந்த சரித்திரத்திலையும் நடக்காத 5 மாதத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பாலியல் வழக்கு சம்பந்தமா கைது செய்யப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை பெறப்பட்டிருக்கு 30 ஆண்டு காலத்துக்கு. அந்த ஞானசேகரனையே முதல்ல ஒரே நாள் விசாரணைக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டாருன்னு கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு பதிலே சொல்லல. அதுக்கு பதில் சொல்லலைன்னா அவன் சொன்னது நான் அதுல ஈடுபடலை, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியுது, திரும்ப அவனை கைது பண்றாங்க. கடைசி வரைக்கும் இந்த யார் அந்த சார்ன்றது சொல்ல ஏன் சார் யார் அந்த சாருங்கிறது எங்க பிளைன் மூடுல இருக்கு, போன்ல அவன் சும்மா பந்தா காட்டி மிரட்டி இருக்கான் அப்படிங்கிறது உண்மை வெளியில வந்திருக்கு. நீதிமன்றத்துல அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய சொல்லி இருக்கு. அப்புறம் நீங்க திரும்ப திரும்ப அவங்களோட பேசுனாங்களா இல்ல சாருன்னு தான் சொன்னாரே தவிர பேசல அப்படின்னு அந்த பொண்ணே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. நீங்க அதையும் தாண்டி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்போ அவதூறு பரப்பணும் ஆளுங்கட்சியின் பேர்ல அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை தவிர வேற எந்த விதமான மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கிறதா தெரியல. ஊடகங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கொலை கொள்ளை காவல் நிலையத்திலே கொலை செய்யப்படுறாங்கன்னா இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சரி இருக்கு சார்? இங்க பாருங்க, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா சரியா இல்லையான்னா இந்த மக்கள் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் வாழ்றோம். அது தவிர 1.5 கோடி மக்கள் வடநாடா இங்க பூந்திருக்கான். ஏறக்குறைய ஒரு 10-11 கோடி மக்கள் வாழ்றாங்க. ஒரு சின்ன சென்னையில மட்டுமே ஏறக்குறைய இன்னைக்கு 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. 200 கவுன்சிலர் வார்டு பிரிச்சிருக்கு. அந்த அளவு. அது தவிர ஓட்டர்ஸ் இல்லாதவரே கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் பேர் வடவர்கள் இங்க இருக்கான். ஸோ இவ்வளவு திக்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்க ஒரு சிட்டியில அங்க ஒன்னும் இங்க ஒன்னும் தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இயலும்? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் இல்ல. அப்புறம் அடிக்கடி தினம் தினம் உங்களுக்கு குற்றச்சாட்டு அதான் சார் இங்க பாருங்க, முக்கிய விமர்சனமே அதுதான். கன்னியாகுமரி இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் சென்னை, அந்த பக்கம் கொடைக்கானல் ஊட்டி அந்த ஏரியா. அப்ப இது ஒரு வாஸ் ஏரியான்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பக்கம் போனா ஒரு 1000 கிலோமீட்டர் போனா 1000 மட்டும் இல்ல. அதிமுக திமுகவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். இங்க பாருங்க, அதிமுக ஆட்சியிலயும் நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில எல்லாம் இந்த ஊடகங்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தீங்க. தெரியும் அதிமுக ஆட்சியில பெனிக் இவ்வளவு பேசுன திமுக இன்னைக்கு பேசானு செய்யும். ஆமாங்க, காவல் நிலை கொலை. இப்ப இந்த இது காவல் நிலையில கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறதே தெரியல. கொலை செய்யப்பட்டு இருந்தாங்கன்னு காவல்துறையினுடைய இது வரட்டும், வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைங்கிறத அரசு எடுக்கும். அவ்வளவு பேசின திமுக அந்த பெனிக்ஸ் கொலை வழக்குடைய இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஏன் தொட்டு பார்க்கல? அது பெருசா சந்தேகம் வரும்ல. அதிமுக திமுக ரகசிய உறவு இவங்க சொல்றதெல்லாம். இங்க பாருங்க, அதிமுகவை பொறுத்த மட்டிலும் அது எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, மேல்மட்ட விஷயம். ஏன்னா எனக்கே சில நேரங்கள்ல ஒரு சந்தேகம் எழுவது உண்டு. ஏன்னா ஊட்டி சமாச்சாரத்துல இதுவரை இன்னும் ஒரு வேலுமணில இருந்து நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் சொன்னவங்க 4 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போகுது உள்ளுக்குள்ள. அதுதாங்க இதுல என்ன காரணம் ஏதுங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் கட்சி சம்பந்தமா தான் இப்ப பேச இயலுமே தவிர அரசுடைய நிர்வாகத்துல நான் உள்ள பூந்து பார்க்க இயலாது. புரியுதுங்களா? கட்சி ஆட்சி பண்ணலாங்க. கட்சியில எல்லாம் கட்சியோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? கட்சியினுடைய ஆட்சி சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி முதல்வர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப என்கிட்ட அப்புறம் என்ன, நாங்க ஆட்சி நல்ல ஆட்சி தான், மக்களுக்கான ஆட்சி, மக்களே எங்களுடைய தீர்ப்பு. சார் இதுங்க பாருங்க, மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள், அவர்களுடைய வேலைக்காரன் தான் நான். முதலமைச்சர் முதல் காமாட்சி நாயுடு வரை மக்களுக்காகத்தான். நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் எங்களை நியமிச்சிருக்காங்க மக்கள். அந்த மக்களுக்கு எங்களால் முடிந்தவரை நல்ல முறையில் சேவை செய்கிறோம். 1-2 தவறுகள் நடக்குது, அது எப்படின்னா அந்த கருப்பட்டிக்குள்ள கல் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆகையினால என்னதான் இனிப்பு கொடுத்தாலும் அதுல லேசா ஒரு கல்லோ மண்ணோ இருக்கலாம். அது மாதிரி தான் அந்த அரசு நடக்கிற வேலை. இதுல 1-2 இனிப்பு பூரா கல்லா இல்லையா? ஐயா இந்த பாருங்க, அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா மக்கள் மிகுந்த துயர்ல இருக்காங்க. ஐயா எடப்பாடியை பத்தி பேசாதீங்க ஐயா. எடப்பாடி நான் டிவியை பார்த்துதான் 12 பேரை சுட்டு கொண்டதை நான் பார்த்தேன்னு சொன்னவரு. அவர் ஒரு முதலமைச்சர். சரி இல்லைன்னு கத்திரிக்காய் சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. என்ன விடுறீங்க? ஆமா, அதிமுக அது மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க. அது முந்தின தேர்தல்ல எவ்வளவு வாக்கு வித்தியாசம் நாங்க தோத்தோம். குறைவான வாக்குகள்ல தான் நாங்க தோத்தோம். அதுதாங்க அந்த ஆட்சிக்கு வரும்போது 2016 எவ்வளவு ஓட்டு வித்தியாசமும் சரி, அல்லது எத்தனை எம்எல்ஏக்கள் கம்மியான எம்எல்ஏக்கள்ல தான் நாங்க தோல்வியுற்றோம். அதே சமயத்துல இதே வேற பாரதிய ஜனதாவோ அதிமுக இருந்தா விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. நான் இதே கேட்ட முதல்வர்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய வெல்விசர்ஸ் இருக்காங்க,
கொஞ்சம் பேரை நான் எடுத்துட்டு வரட்டுமானதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம சட்டப்படி மக்கள்கிட்ட வாக்க வாங்கி நீங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க முதல்வருக்கு. நான் கேட்டேன். ஆனா முதல்வர் சொன்னது அது பாருங்க, முதல்வர் என்ன சொல்றாரு, நம்ம மக்கள் வாக்களிச்சுதான் நம்ம வெற்றி பெற்று வரணுமே, நம்ம வந்து இந்த மாதிரி இடையில சால் ஓட்டக்கூடாது அப்படின்னாரு. 4.5 வருஷம் எப்ப பார்த்தாலும் சொன்னாங்க நாளை கல்லாட்சி பெறும், நாளை கழிச்சு கல்லாட்சி, எடப்பாடி நிக்க மாட்டாரு, நின்றாரு 4 வருஷம் நின்றாரு. சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பதவியில யாரு வந்தாச்சுன்னு சொன்னா அரசு மிஷினரிஸ் வந்து அந்த அந்த பதவியில இருக்கவங்களுக்கு தான் செயல்படும். சோ அதனால அது அவங்க ஓட்டிடுவாங்க, புரியுதுங்களா? மக்களுக்கு வந்து அவருக்கு பூரா சம்பாதிச்சாரு, எல்லாம் சம்பாதிச்சு அவரே வந்து பிடபிள்யூடியும் இதையும் ஹைவேஸ் யாருகிட்ட இருந்தது? சரித்திரத்திலேயே ஹைவேஸ் பிடபிள்யூடி வந்து முதலமைச்சர் கைக்கு போகாது, பிற அமைச்சர்கள்ட்ட தான் இருக்கும். இந்த தமிழ்நாட்டுடைய இது ஊழல் செஞ்சாராவா? கண்ணார நானே பார்த்திருக்கேன். வழக்கு போடணும்னா அதுக்கு அன்னைக்கு பார்த்த வழக்கு இன்னைக்கு அதை போட இயலாது. போன அரசாங்கத்துல முதல்வரே ஊழல் செஞ்சாரு, பொதுப்பணித்துறையில சொல்றீங்க நீங்க. அப்போ இந்த அரசாங்கம் உடனடியா வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டியது. பாருங்க, கான்ட்ராக்டர்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவர்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்கும் போதே நான் பார்த்தேன். அவரு அங்க இருந்து அது எப்படி நான் பார்த்தேங்கிறத நான் போய் அந்த இது சொல்றதை நான் கட்சிக்காரனா போய் நான் விட்னஸ் ஏறி சொன்ன கூண்டுல ஏறி சொன்னா செல்லுமா?